1000 ஏழை மாணவர்கள், 5 ஆண்டுகள், 1000 பட்டதாரிகள் என்ற இலட்சிய இலக்கோடு துவங்கப்பட்டு இதுவரை 5000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கி அறிவு பாசறை 1000 என்ற அமைப்பின் கீழ் குறைந்தது 50 IAS IPS அதிகாரிகளை 5 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இயங்கி வரும் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசிமைந்தர் கா. பழனிசாமி பேசுகிறேன். கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாக மட்டுமே இயங்க வேண்டும் என்ற கொள்கையில் பணியாற்றிய போது பட்டியல் வெளியேற்றம் இன்னும் காணல் நீராக தொடுவானமாக நீண்டு கொண்டே போகிறதே. இலக்கிய மன்றம் தனது பங்குக்கு போராட்டத்தில் பங்கு பெற வேண்டாமா? இழந்த பெருமிதத்தை மீட்டெடுத்து இந்திரகுல பிள்ளைகள் எதிர்காலத்தில் நெஞ்சை நிமிர்த்தி நடைபோட வேண்டாமா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுந்தது. 2023ஆம் ஆண்டு தேவேந்திர இலக்கிய மன்றம் தனது வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்கை கோவையில் நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக சுமார் 10,000 பேர் கலந்து கொண்ட வெள்ளி விழாவின் பிற்பகல் நிகழ்ச்சியான பட்டியல் வெளியேற்ற மாநாடு மிகுந்த ஆரவாரத்தோடு நடைபெற்றது. மறைந்த தேவேந்திர குல திலகம் முனைவர் குருசாமி சித்தர், பாஜக தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஆகியோர் உரையாற்றினார்கள். பெயர் மாற்றம் மட்டுமே தங்களது அஜெண்டா என்று பாஜக கூறிவிட்ட நிலையில் எல்லோரையும் போலவே நானும் மடமுடைந்து போனேன். கோரிக்கை நியாயமானது என்றாலும் கூட பட்டியலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு எந்த ஜாதி பட்டியலில் வைப்பது, பிசி எம்பிசியில் வைத்தால் அந்த மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வார்களா, இடஒதுக்கீடு சதவிகிதம் ஒரு பிரச்சனையாகுமே என்றெல்லாம் கணித்து பார்த்து இது மிகவும் சிக்கலான பிரச்சனை என்று ஆடிட்டர் திரு குருமூர்த்தி உட்பட அனைவருமே ஒதுங்கி கொண்டார்கள். இத்தகைய கையேறு நிலையில்தான் சட்ட போராட்டத்தை தேவேந்திர இலக்கிய மன்றம் தனது கையில் எடுத்துக்கொண்டது. நம்மை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் அன்றைய நீதி கட்சி அரசும் காங்கிரஸ் கட்சி அரசும் சேர்க்க பரிந்துரை செய்தது சரியா தவறா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க சுமார் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், நாடாளுமன்ற விவாதங்கள், அறிக்கைகள், அரசு கோப்புகள், காணொளிகள் ஆகியவற்றை பார்த்தேன், படித்தேன். மிக அப்பட்டமாக அன்றைய அரசுகள் தவறுதலாக இந்த இனத்தை பட்டியலினத்தில் சேர்த்துள்ளார்கள் என்பதை நான் நிரூபிப்பதற்கு இந்த காணொளியை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், கருத்தரங்கம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பொதுக்கூட்டம் என்று தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் நமது சமுதாய அமைப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். நாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகளை 1936, 1950 மற்றும் 1956 ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தது தவறு என்பதை சுமார் 70 பக்கங்களுக்குள் பிரமாண பத்திரத்தின் வரைவு டிராஃப்ட் எழுதப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு முன்பு சட்ட நெறிமுறைகளின்படி மாநில அரசுக்கு நமது கோரிக்கை மனுவையோ அல்லது அன்றைய அரசுகள் தவறாக பட்டியலினத்தில் சேர்த்ததை சுட்டிக்காட்டும் மனுவையோ நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் அரசியல் சட்ட சாசனத்தின் சரத்து எண் 341 மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் மத்திய அரசு எந்த ஒரு ஜாதியையும் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து நீக்க முடியாது. எனவே 70 பக்க பிரமாண பத்திரத்தின் சாராம்சத்தை சாதாரண மனிதரும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழில் 10 பக்கங்களில் மனு தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தமிழக முதல்வரோடு தனித்து பேசும் அளவுக்கு தகுதியுடைய நமது உறவு தமிழக அரசின் டில்லி பிரதிநிதி திரு AKS விஜயன் அவர்களிடம் 17/8/2025ஆம் ஆண்டு கல்வித் திருவிழாவில் அவரிடம் வழங்கப்பட்டது. நீதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நமக்கு இழைத்த சரித்திர பிழையை இன்றைய தமிழக அரசு நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு ஆவணப்பூர்வமான ஆதாரங்கள் இத்துடன் வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மாநில அரசு நமது மனுவை நிராகரித்தால் நிச்சயம் நாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு நமது தாய் வீடு என்பதால் நம்மை அங்கே சேர்க்கக்கூடாது என்று கூற யாருக்கும் உரிமை இல்லை என்பதோடு இடஒதுக்கீடு சதவிகிதம் பற்றிய பிரச்சினைக்கு 3 வகையான தீர்வுகள் ஆலோசனைகளாக வழங்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு தானே செய்தால் நல்லது, இல்லை என்றால் நிச்சயம் நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைக்கும். இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள சட்ட நுணுக்கங்களை, ஆதாரங்களை
ஆவணம் மற்றும் காணொளிகள் முழுவதையும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்மை அன்றைய அரசுகள் எப்படி கிள்ளுக்கீரையாக அள்ளி வீசி இருக்கிறது என்பதை, நமக்கு எப்படிப்பட்ட அநீதி அவர்கள் இழைத்திருக்கிறார்கள் என்பதை, நம்மை எதிர்ப்பவர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் கூட நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு மனம் கலங்குவார்கள். ஒவ்வொரு தேவேந்திரரும் முழுமையாக பார்த்து உணர்ந்து வெற்றிக்கோடு நம் கைகளுக்குள் எட்டி வருகிறது என்பதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். இனி கோரிக்கை மனுவை பார்க்கலாம். கல்வித் திருவிழாக்களில் திரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆர் மகாதேவன் போன்றவர்கள் கலந்து கொண்டு மன்றத்தின் மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை வழங்கி வழிகாட்டியிருக்கிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தேவேந்திர இலக்கிய மன்றம் பற்றியும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றியும் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரை இதோ. இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தது ஒன்று உண்டு என்று சொன்னால், படிக்க துடிக்கின்ற மாணவர்களுக்கு சமுதாயமே முன்னின்று உதவுகிற ஒரு மாபெரும் பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து அதை பாராட்டுவதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இன உணர்வு என்பது இப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் இந்த நாடு மிக விரைவிலே முன்னேறிவிடும். அதற்கு உங்களுடைய அமைப்பு ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பதை அறிந்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். என் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவன் கூட தள்ளாமல் இருக்கக்கூடாது என்று உறுதி கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் நான் வாழ்த்துகிறேன். இடைநிலத்தில் வந்த பொழுது அவன் பள்ளர்களாக ஆகி குடியானவர்களாக மாறி அரசு குலமாக ஆன பிறகு அதே கோவை அமைத்துக்கிட்டான். கோ அரசன் சொல்ல வச்சுட்டான். அவங்க தான் நாடகர்களை உருவாக்கினவர்கள். எதுக்கும் ப்ரூஃபே தேவையில்லை. ஏன்னா நகரம் என்பதில் தான் நாகரிகம் வந்தது. செட்டிலானவன் தான் நகரங்களை கட்ட முடியும். குடியானவன், அவனுக்கு பேர் என்ன, குடியானவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இடையர்களும் நாடோடிகள் அடைஞ்சிக்கிட்டே இருந்தான். செட்டில் ஆக முடியல, ஆக முடியாது. இவன் செட்டில் ஆனவன். நதிக்கரைகளை பார்த்து அவர்கள் குடியாக மாறினார். அந்த குழிகளுக்குள்ளே இருந்துதான் அரசன் வர முடியும். வேற எங்கிருந்து அரசன் கிடையாது. ஆகவே அரசு குலத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனியாக ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள். இது என்ன கணக்கு? முதல்ல அரசனானது பள்ளரினத்தை சார்ந்தவர்கள் தான். உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஆர் மகாதேவன் அவர்கள் நமது இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு ஆற்றிய உரை. அரசு பணியில் நான் இருந்தபோது எப்படி நான் பணியாற்றினேன் என்பதற்கு இவரை விட யார் எனக்கு சான்றிதழ் தர முடியும்? இதோ அந்த காணொளியை பாருங்கள். இந்த இனிய நாளில் உங்கள் அனைவரோடு இங்கு ஒரு நீதிபதியாக அல்லாமல் உங்களில் ஒருவனாக இந்த விழாவிலே பங்கேற்பதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அமைப்பை உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் வழங்கிய எனது அன்பிற்குரிய நண்பர் திரு பழனிசாமி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் மாணவர்களும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்னோக்கி செல்லும் மனநிலையிலே இந்த மன்றத்தில் நான் இருக்கிறேன். தமிழக அரசின் வழக்கறிஞராக வணிக வரித்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலே நடத்தி கொண்டிருந்த காலம் அது. வணிக வரித்துறையின் ஒரு அதிகாரியாக அறியப்பட்டவர் திரு பழனிசாமி அவர்கள். எனக்கு வணிக வரித்துறை என்று சொன்னாலே பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததாக அறியப்பட்ட காலம். அந்த இடத்திலே இந்த துறையில் இப்படி ஒரு அதிகாரி இருப்பாரா என்ற கேள்வியை தமிழகம் எங்கும் எழுப்பி காட்டியவர் அவர்.
அந்த அறிமுகத்தோடு மட்டுமே அவரை நான் தேடி சென்று சந்தித்தேன் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்திலே உயர்நீதிமன்றத்திலே 1700 வழக்குகளிலே ஒரே நாளிலே முடித்து காட்டிய ஒரு சாதனையை நாங்கள் நிகழ்த்தி காட்டினோம். கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் இந்த மாநிலத்திற்கு வசூலாகியது. 600 கோடி ரூபாயை திரட்டக்கூடிய அந்த இலக்கணத்தை வகுத்து தந்தவர் என்று திரு பழனிசாமியை குறிப்பிட்டு நான் பேசினேன். இத்தகைய ஒரு நபர் பதவியாலோ பதவி சார்ந்த வசதிகளாலோ தன்னை செழுமைப்படுத்திக் கொள்ளாமலேயே அந்த துறையை விட்டு மிகவும் சிறந்த பெயருடன் வெளிவந்திருக்கிறார். பாரதி சொன்ன கூட்டு இருக்கிறதே, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், ஆகையாவினும் சிறந்ததொன்றோ ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆகச் சிறந்த சொல்லை சொல்லிச் சென்றார் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்கள். அப்படி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சாலச் சிறந்த நோக்கத்தை கையில் எடுத்து 15 ஆண்டு காலம் உங்களோடு ஒருவராக இருந்து இந்த சாதனையை செய்திருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு உங்கள் முன் நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியை உங்களுக்கு தர வேண்டும், கல்வி செல்வத்தால் நீங்கள் செழுமை அடைய வேண்டும், செழுமை அடைவதோடு நீங்கள் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று முயற்சி செய்து பார்த்திருக்கும் திரு பழனிசாமி அவர்களை நான் மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களின் மூலம் வாழ்த்துகிறேன். இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த கல்வி செல்வத்தை நீங்கள், இந்த வாய்ப்புகளை நீங்கள் அவசியம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியலிலிருந்து தங்களை விடுவித்து பழைய டிப்ரெஸ்டு கிளாஸ், அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பு, தற்போது பிசி எம்பிசி பட்டியல் என்று அழைக்கப்படுகிற பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்கள். 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற பெயர் மாற்றத்தை 2021ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 13/4/2021 அன்று மத்திய மாநில அரசுகள் முதல் கோரிக்கையை கனிவோடு நிறைவேற்றி தந்தமைக்கு நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்கிறோம். ஆயினும் பெயர் மாற்றத்தை காட்டிலும் உணர்வுபூர்வமான முக்கியமான 2வது கோரிக்கை தற்போதுள்ள ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே ஆகும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் நடந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் வெள்ளி விழா கூட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒன்று கூடி ஒருமித்த குரலில் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதோ அந்த வெள்ளி விழா காணொளி.
தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. நீர் வாழும் நீங்கள் நிலம் வீழ போலே நெஞ்சங்கள் குடித்தேங்களா. தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை போட வைப்போம், உழைப்பால் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். இதில் ஒலிக்கும் திரையிசை பாடல்கள் நமது இன்றைய நிலையை பிரதிபலிக்கிற பாடல்கள் என்பதால் சேர்க்கப்பட்டுள்ளது. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் முறையாமோ, புலியினம் நீயனில் பட்டியல் விடுவிப்பு போரில் பொருதிட வாராய் என்று நாம் கூற வேண்டும். அடுத்ததாக எழுத்தாளர் திலகவதி IPS அவர்கள் கூறுவது போன்று, நில உடைமையாளர்களாக இருந்து மாற்றார்களின் படையெடுப்பால் நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் தங்களது சொந்த நிலத்திலேயே விவசாய கூலிகளாக மாறிய தேவேந்திரகுல வேளாளர்களின் சரித்திரம் துயரம் நிறைந்த சரித்திரம் என்ற முன்னுரையோடு தமிழகத்தில் உள்ள அத்தனை தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒட்டுமொத்த குரலாக உள்ள பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்கிறோம். இனம் தான் அந்த நாடார்கள் இனம். இவங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் அடுத்த குரூப். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், நீங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்க பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திரகுல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவுகளாக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுவதின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். உனக்கு எவ்வளவு நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு 30 பள்ளங்க. நம்ம ஏக்கர்ன்றது அப்ப பள்ளம் அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் பள்ளர்கள் என்று அறியப்பட்டார்கள், மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்பட்டிருக்குது. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் என்னாச்சுன்னா, அந்த படையெடுப்பின் போது, இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு வந்த கூட்டம், அவங்களுடைய தளபதிகள், அவங்களுடைய சிப்பந்திகள், இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லயே இவர்கள் கூலிகளாக இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இவங்களுடைய வரலாறு ரொம்பவும் துயரம் நிறைந்த ஒரு வரலாறு தான் தேவேந்திரகுல மக்களுடைய வரலாறு. ஏன்னா இவங்க சொல்றது மாதிரி, நான் ஆதியிலும் பறைய நல்லன் பாதியிலும் பறைய நல்லன்ற மாதிரி அரிச்சந்திர புராணங்களோடு சொல்லுவாங்க, பாட்டு வரும். அது போல இவங்க பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு ஓவர் நைட்டா ஒரு நாள் அந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இவங்க இந்த நிலைமையில இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு இந்தியாவே விட்டு, தமிழகத்தையே விட்டு ஸ்ரீலங்காவுக்கு பாதி பேர் போயிடுறாங்க, சிங்கப்பூருக்கு பாதி பேர் போறாங்க, கோலாலம்பூருக்கு பாதி பேர் போறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இடம்பெயர்ந்து வெளியூர்களுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. அந்த திலகவதி IPS அவர்கள் ரத்தின சுருக்கமாக நாம் எப்படி ஒரே நாளில் பண்ணையாக இருந்து அதே நிலத்தில் மாற்றார்களுக்கு பண்ணையாட்களாக மாறினோம் என்பதை கூறுகிறார். நிலங்கள் பறிபோனாலும் தன்மானம் பறிபோகவில்லை என்பதை நாம் நிலைநாட்டுவோம். பல்லர்கள் என்று அழைக்கப்பட்ட இன்றைய தேவேந்திரகுல வேளாளர்கள்தான்
சங்க இலக்கிய பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மல்லர்கள் என்று தனது சமகாலத்திய வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புகளை மேற்கோள் காட்டி மல்லரிய வரலாற்று ஆசிரியர் திரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் தனது மூவேந்தர் யார் என்ற புத்தகத்தில் விரிவாக குறிப்பிடுகிறார். உலகத்தில் மிக மிக தொன்மையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் 5 வகை நிலங்களில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் அதில் மருத நிலத்தில் வாழ்ந்த மல்லர்கள்தான் வேந்தன் என்ற மலைக்கடவுளாம் இந்திரனை தெய்வமாக வழிபட்டவர்கள் என்றும் கூறுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்ற நிலங்களில் வாழ்ந்தவர்கள் இந்த மக்கள். செல்வச் செழிப்பிலும் மக்கள் தொகையிலும் அதிகமாக இருந்த மருத நிலத்து மக்களே அன்றைய காலத்தில் சேர சோழ பாண்டியர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். குருசாமி சித்தர் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் சங்ககால பாடல்களில் மல்லர்கள் என்ற பெயர்கள் எங்கே எங்கே வருகிறது என்பதை காட்டுகிறார். அந்த காணொலியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். மல்லர்கள் சங்ககால பாடல்களில் இடம்பெற்றிருந்ததை வேறு எந்த இனத்திற்கும் இந்த பெருமை இல்லை என்று நாம் கூறலாம். வரிசையாக முக்கியமான சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கிறோம். குருசாமி சித்தர் அவர்கள் அரும்பாடுபட்டு தொகுத்த இந்த ஆவணத்தை நீங்கள் பாருங்கள். மூவேந்தர் யார் என்ற வரலாற்று புத்தகத்தை தேவ ஆசீர்வாதம் 1980ஆம் ஆண்டு எழுதியுள்ளார். இவர்தான் தேவேந்திரகுல வரலாற்றை மீட்டெடுத்து எழுதிய முதல் தேவேந்திரர். தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற மல்லர்கள் உழவு தொழிலையும் போர் தொழிலையும் ஒரு சேர செய்து வந்தார்கள் என்பதை கீழ்கண்டவாறு கூறுகிறது. அரும் திரள் வீரர்க்கும் பெரும் திரள் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் மல்லர் என்னும் பெயர். அதற்கான ஆதாரத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கிபி 1000ஆம் ஆண்டு வாக்கில் எழுதப்பட்ட சைவ நாயன்மார்கள் பற்றி எழுதிய பெரிய புராணத்தில் இந்திரனை தொழுது காவிரி தேசத்து மல்லர்கள் நெல் நாற்று நடவு செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திர தெய்வதம் தொழுது நாற்று நடுவார் காவிரி நாட்டின் பரப்பலாம் என்று குறிப்பிடுகிறார் பெரிய புராணத்தில். சோழ சாம்ராஜ்யத்தில் நமது முன்னோர்கள் எப்படி உழவு தொழில் செய்தார்கள், மருத நிலம் காவிரி தாயின் கருணையால் எவ்வாறு சிறப்பாக என்பதை இந்த காணொளியில் நீங்கள் பாருங்கள். பெரிய புராணத்தில் மாதர் நாற்று பறிப்பவர் மாட்சியும் சீதநீர் முடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உளுனர் உழுக்கமும் என்று எழுதப்பட்ட வரிகள் நமது மக்களை பற்றிய குறிப்புகளாகும். அதைவிட முக்கியமானது உழுத சால் மிக ஊறி தெளிந்த சேறு இழுது செய்யுனுள் இந்திர தெய்வதம் தொழுது நாற்று நடுவார் தொகுதியே படுதில் நாவு காவிரி நாட்டின் பரப்பலாம் என்பது மல்லர்களை பற்றி சேக்கிழார் எழுதிய மிக சிறப்பான பகுதியாகும். நமது மக்கள் எப்படியெல்லாம் அந்த வயல்வெளிகள் இருந்தார்கள், அந்த வயல்வெளிகள் எப்படி இருந்தது என்பதை சேக்கிழார் கூறுகிறார். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீடு நார்தனை ஒவ்வா நலமெல்லாம் என்று மிக அருமையான வரிகளிலே அவர் கூறிச் செல்கிறார். அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே பாரத தேசம் முழுவதும் மலைக்கடவுளாம் இந்திரன்தான் முதன்மை கடவுளாக வழிபடப்பட்டார். அதற்கு சான்றாக கிபி 200ஆம் ஆண்டு வாக்கில் சோழ தேசத்தின் வங்க கடற்கரையில் உள்ள துறைமுக நகரமான பூம்புகாரில் இந்திர விழா தொடர் விழாவாக 3 மாதங்கள் நடைபெற்றது என்பதும் அதில் கலந்து கொள்ள இமயமலை சாரலிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் இந்திர தெய்வத்தின் முதன்மை அளிக்கப்பட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் முதன்மை தெய்வங்களாக கொண்டாடப்படுகிற நிலை உருவானது. ஒரு தெய்வமே காணாமல் போகிற அளவுக்கு இந்து மதத்தில் மிக மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய சொந்த நிலத்திலேயே விவசாய கூலிகளாக மாறுகிற காலம் கிபி 1300க்கு பிறகு தமிழகத்தில் அரங்கேறிய போதிலும் இன்றும் இந்த மக்கள் விவசாயம் செய்தும் மாடுகளை பூஜித்தும் மாட்டுக்கறி உண்ணாத மக்களாகவுமே இருந்து வருகிறார்கள். மாடுகளை தெய்வமாக போற்றி வழிபடும் மாட்டுப்பொங்கல் திருவிழாவும் தங்கள் விவசாய வேலைகளுக்கு துணை நிற்கும் காளைகளை போற்றும் விதமாக காளைகளோடு தழுவி விளையாடும் ஜல்லிக்கட்டு விழாவை பொங்கலுக்கு அடுத்த நாளிலும்
ஆதி காலத்திலிருந்தே இந்த உழவர் பெருமக்கள் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். தமிழ் ஆய்வு பகுதி 2 என்ற புத்தகத்தை எழுதிய ஏபி சுப்பிரமணிய ஐயர் என்ற வரலாற்று ஆசிரியர், பல்லர் என்று அழைக்கப்படும் இந்த இனத்தார் நெல் விளைவித்தல் தொழிலில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள் என்றும் அதில் வல்லமை மிக்கவர்களாக இன்றும் விளங்குகிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். சுப்பிரமணிய ஐயர் என்ற புத்தகத்தில், அந்த புத்தகத்தை இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தி பல்க் ஆஃப் ஒர்க் ஈவன் டுடே இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பல்லர்ஸ் who take pride in the hereditary occupation and whose skill in the technique of paddy cultivation is unsurpassed. This is the observation of the historian A.B. Subramaniar about the Devendra Kula Velalar. அவர்களின் 7 உட்பிரிவுகளும் பழனி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் ஒன்று கூடி பக்தர்கள் தங்குவதற்கு இடமும் உண்ண உணவும் வழங்கினார்கள் என்றும், இத்திருக்கோயில் இவர்களுக்கு முதல் மரியாதை வழங்கினார்கள் என்பதையும் இன்றும் மதுரை அருங்காட்சியகத்தில் வைத்துள்ள 1528ஆம் ஆண்டு எழுதப்பட்ட பழனி செப்பேடு கூறுகிறது. பழனி செப்பேடு என்ற ஆதாரத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். 1528ஆம் ஆண்டு பழனி செப்பேடு. குடும்பனார்கள், பன்னாடிகள், காலாடிகள், மூப்பன், பலகான் என்கிற 5 வகுப்பும் 12000 கோத்திரமுடத்தாகிய தேவேந்திர வம்சத்தாரானவர்களும் கொங்கு வையாபுரி நாட்டில் பழனிமலை மேல் மகா பூஜை கொண்டருளிய கோயிலில் தேவேந்திர சாதி அறமடம் ஆலயமும் எழுதிய பட்டயம் இது. தேவேந்திர பழனி கோயில் கட்டளைகள் அன்னதானம் பற்றி பழனி செப்பேட்டில் 251 முதல் 251 வரை உண்டான வரிகளில் குறிப்பிடப்படுகிறது. அந்த தேவேந்திர மடத்தில் அரதேசி பரதேசிக்கு உப்பு, ஊறுகாய், நீராகாரம், திருவிளக்கு, திருக்கண் சாத்தும் மலையின் பேரில் திருமஞ்சனம், பாரீசம், தண்ணீர் பந்தல், நந்தவனம் முதலான தர்மங்களும் உண்டு செய்து கொடுத்தோம் என்று கூறுகிறார்கள். 253 முதல் 269 வரிகளில் உள்ள அந்த செப்பேட்டில் 14 படி குடும்பன், பன்னாடி, 14 வல்லம், வல்லம் என்பது 4 ஏக்கர், 14 வல்லம் உள்ள மக்களுக்கு தலைக்கட்டுக்கு 1 பணமும் தண்டுவனுக்கு அரைப்பணமும் என்ற அளவில் இவர்கள் பணம் கொடுத்து கோயில் நிர்வாகத்தில் இவர்கள் பங்கு கொண்டுள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. விஜயநகர அரசாட்சிக்கு பிறகு வந்த திருமலை நாயக்கர் காலத்தில்தான் மதுரை தெப்பக்குளம் தோண்டப்பட்டது. அங்கு நடைபெறும் தெப்பத் திருவிழாவில் அன்று முதல் இன்றளவும் முதல் மரியாதை பெறுபவர்கள் குடும்பர்கள் என்ற தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒரு உட்பிரிவுதான். மதுரை தெப்பத்தேர் திருவிழா பற்றிய காணொளியை இப்போது நீங்கள் பாருங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இன்று அதில் முக்கிய திருவிழாவான அந்த தைப்பூசத்தை ஒட்டி இந்த தைப்பூச நாளிலே நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவிலே பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதி முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அம்மனும் சுவாமியும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தேரிலே தற்போது பரிவார தெய்வங்களுடன் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக அனுப்பானடியிலிருந்து வரக்கூடிய பரம்பரைக்காரர்கள் வந்த பின்பு அவர்கள் தான் வடத்தை பிடித்து இழுக்க வேண்டும். சரியாக 10:30 மணிக்கு அவர்கள் வடத்தை பிடித்து இழுக்க தேர் திருவிழாவானது அந்த தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் ஒரு பரிவட்டம் கட்டுகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. குடும்பனாருக்கு பரிவட்டம் கட்டுகின்ற நிகழ்வு தேவேந்திரர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வு. இந்த சமுதாயத்தினுடைய மரியாதையும் அந்தஸ்தையும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வு. இன்று கூட இந்த சமூகம் பெருமை முகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதற்குடைய சாட்சிதான் இது. இப்பொழுது அரசு அதிகாரிகள் குடும்பனார் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்த பிறகு அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து இந்த தெப்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று இங்கே வாழ்த்தி வழியெழுப்புகின்ற நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்திலே சமூகத்தினுடைய உயர்வு, சமூகத்தினுடைய பெருமை என்பது இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வியல் அடையாளம். அதன் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களை இப்பொழுது நான் கூறுகிறேன்.
ஆம்பூர் இந்திரகுல சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஏஜி ஸ்ரீனிவாசம் பிள்ளை மதராஸ் மாகாணம் சட்டம் துறை கோப்பு எண் 1247 14/4/1924 படி கீழ்க்கண்டவாறு மதராஸ் மாகாண அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். சமயபுரம் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில்களின் நிர்வாகத்தில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். தேவேந்திரகுல பல்லர் இனத்தின் பிரதிநிதியாக திரு PM கந்தசாமி மூப்பனார் என்பவரை சென்னை மாகாணத்தின் MLC-யாக நியமிக்க வேண்டும் என்று இச்சங்கம் தீர்மானிக்கிறது. 18/1/1927 மதராஸ் மாகாண தலைமைச் செயலருக்கு கீழ்க்கண்டவாறு கடிதம் எழுதியுள்ளார். We தேவேந்திர குல வேளாளர் form nearly 1/3 of the depressed class population are distinctly separate from the Adi Dravidas in point of culture, habits, social status and historical traditions. We feel humiliated to be grouped along with Adi Dravidas. இவ்வாறு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அந்தந்த பகுதிகளில் உள்ள தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகள் கோயில் நிர்வாகத்தில் இருப்பவர்களாகவும் கோயில் தேரிழுக்கும் திருப்பணிக்காக கோயில் மரியாதை பெற்றவர்களாகவும் அம்மன் கோவில்களில் குண்டம் உருவாக்கி அதற்கான ஊர்வல மரியாதை பெறுவர்களாகவும் இன்றளவும் இருந்து வருகிறார்கள். தேவேந்திரன் கைப்பட்டால்தான் தேர் ஓடும் என்ற பழமொழியே இதற்கு சாட்சி. எனவே 1936 வரை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஜாதி இந்துக்களால் தான் ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலில் இருந்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. தேவேந்திரர்கள் எப்படி தேர் ஓட்டி அதற்குண்டான முதல் மரியாதை பெறுகிறார்கள் என்பதற்கான காணொளி இதோ. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சைவ நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் தேவேந்திரகுல வேளராக திருவிளையாடல் செய்து பொன்னேர் பூட்டி பார்வதி, விநாயகர், முருகன் மற்றும் தேவதைகளோடு நாற்று நடவு செய்ததை பார்த்ததாக பாடல்கள் உள்ளன. 1300 ஆண்டுகளாக பேரூரில் பொன்னேர் பூட்டு விழாவும் நாற்று நடவு விழாவும் தேவேந்திரகுல மக்கள் நடத்தி வருகிறார்கள் என்பதற்கான காணொளி இதோ. உழவர்களே உயர்ந்தகுடி மக்கள் என்பதற்கான சாட்சி. கோவையில் சித்திரமேழி பொன்னேர் நாற்று நடும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாற்றுகளை நடவு செய்து பட்டின பெருமாளை வழிபட்டனர். தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் கோவை அடுத்த பேரூர் பகுதியில் ஆனி திருமஞ்சனம் சித்திரமேழி பொன்னேர் நாற்று நடவு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இந்த நாற்று நடும் நிகழ்வை விழாவாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி மேலை சிதம்பரம் என அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் மற்றும் பச்சை நாயகி உழவன் உழத்தியாக உருக்கொண்டு இறைவனே நாற்று நட்டு விவசாயம் செய்ததாக கருதப்படும் ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்று நடும் திருவிழா இச்சமூகத்தின் 4 வம்ச பட்டக்காரர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏர் மற்றும் ஏர் பூட்டிய மாடுகளை உழவு செய்து பட்டின பெருமான் முன்னிலையில் மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாற்றுகளை நடவு செய்து வழிபட்டனர்.